ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலுக்கு மருதாணி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேண்டாத துணி இருந்துச்சுன்னா அதை வந்து இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வந்து மருதாணியை கரைச்சிருக்கேன். இப்போ வந்து காலை வேண்டாத துணி வச்சு, ஏன்னா சொட்டும் பாருங்கள், கீழே தர ரொம்ப போயிடும். நான் இப்போ வைக்கிறேன் 5 மணிக்கெலாம் வச்சிடறேன். அப்புறம் 8-9 மணிக்கு எடுத்துடலான்னு நான் இப்போ வைக்க போகிறேன். சாதாரண ஒரு இதில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். நான் வந்து டிசைன்லாம் வந்து போடலை, சாதாரணமாக தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பற்றணும், அதுதான் முக்கியம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து துணி எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் பார்க்கலாம். துணி போட்டால் தான் வந்து நல்லது. துணி போடல வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றி விட்டேன். ஃபுல்லாகவே நான் ஷூ போட்ட மாதிரியே போட போகிறேன். சும்மாவே வந்து சொட்டும். நம்ம வந்து இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அது சொட்ட தான் அது செய்யும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு. இப்போ நீங்கள் நிறைய வைக்கும்போது நல்லா வந்து எதுக்காக இப்போ நான் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வச்சேன்னா எனக்கு வந்து நைட்லாம் வச்சேன்னா ஃபுல்லாகவே பெட்டில் வந்து ஆயிரும். அதனால தான் நான் வந்து இப்போ வைக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக வைக்கும்போது நம்ம வச்சு கையால், ஆனால் இது வந்து பாருங்கள், இப்படி சொட்டுற மாதிரியே வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால தான் இப்போ வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ வைக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தலையில் வந்து பொதுவாக மருதாணியை உடனே வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. நம்ம தலைக்கு வைக்கும்போது பார்க்க ராத்திரிலாம் ஊற வைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் பண்ணுறேன். இது வந்து லேசாக இருக்கிறதுனால சீக்கிரம் காய்ஞ்சிடும். ஆனால் எனக்கு கெட்டியாக இருந்தால் காயுமான்னு தெரியல. ஆனால் இப்போ நல்லா காயத்துக்கு இப்போ துணி போடல அப்படின்னா கீழே ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த காலுக்கும் வச்சுட்டேன், இந்த காலுக்கும் வச்சுட்டேன். இங்கே வர ஏன்னா கெட்டியாக இருந்தால் அப்படியே வைக்கிறதுக்கு டைம் ஆகும். தண்ணியாக இருக்கிறதுனால அப்படியே ஊற்றிட்டேன். கொஞ்சம் காஞ்ச உடனே மறுபடியும் ஊற்றலாம். 10 தான்னு பார்த்தேன். இந்த பாருங்க, என் கையில் 10 தான், நல்லா 10. இப்போ தான் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உடனே வந்து வைக்கிற மாதிரி தானே, அதனால தான் நமக்கு பற்ற மாட்டேங்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி பற்றியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து உடனே இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 10 தெரிஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து மருதாணி அப்படியே ஊற்றியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இந்த இவ்வளோ மருதாணி என்ன செய்யுறது, தலையிலையும் போட்டாச்சு, அதையும் ஊற்றி விட்டேன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன்.
இப்போ காலில் கையில் மருதாணி வைக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலுக்கு எப்படி மருதாணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பூசிட்டேன். 2 காலும் வந்து அப்படியே ஃபுல்லாகவே மருதாணியை போட்டு பூசிட்டேன். காஞ்சா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பூசி வச்சுருக்கேன்.